ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழ்நாடு முழுக்க திமுக நபர்கள் பயங்கரமான போராட்டம் அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வருது, பார்த்துருப்பீங்க. எதுக்காக அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணிட்டார் அப்படின்னு. எதுக்காக கைது பண்ணாங்க? ஏதாவது மக்களுக்காக போராடி சிறை சென்றிருக்காரான்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. அப்புறம் காவிரி பிரச்சனைக்காக பேசினார்ல, அதுக்காக தானே கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிரச்சனைக்காகலாம் கைது பண்ணல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது பெண்களை இழிவாக பேசுறது, அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்தோம்னா ஆபாசமாக பேசுறது, அருவருக்கத்தக்க விஷயங்கள். அதாவது இதுக்கு வாடா போடான்னு பேசியிருந்தா கூட எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிச்சிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணதுனால தான் கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்களே தவிர, இவர் காவிரி பிரச்சனைக்காக பேசுனதுக்காகவோ தாவேக அரசு வந்து எடுத்துக்காகவோ கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் இந்த திமுக நபர்கள் வந்து அவரை கைது பண்ண போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் அராஜகம் ஒழிகன்றாங்க, தாவேக ஆட்சி ஒழிகன்றாங்க, அப்புறம் தர்ணா பண்றாங்க. என்ன உதயநிதி ஸ்டாலின் பெண்களை பற்றி அப்போ என்ன வேணா பேசுவார், நீங்கள் கைது பண்ண விடாமல் தடுப்பீங்க. அப்போ உங்கள் வீட்டு பெண்கள் அவர் அப்படி தான் பேசுவார், நீங்கள் சும்மா தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ பெண்களை எந்த அளவுக்கு இழிவாகவும் ஆபாசமாக அசிங்கமான சில வார்த்தைகள், அதாவது சினிமாக்களில் கூட வந்து 18+ வரைக்கும் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி மியூட் பண்ணுற அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு, சில ஆபாசமான வார்த்தை பேசியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற முதலமைச்சரை பேசினா சும்மா விடுவாங்களா? அதுவும் வந்து திமுக கட்சியில் சேர்ந்த ஏதாவது நிர்வாகியோ இல்லை வேற யாராவது பேசியிருந்தா பிரச்சனையே கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கும்போது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா அதுக்கு உண்டான பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாண்பா நடந்துக்கணும். அந்த மாண்புன்றதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை விமர்சிச்சிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காரணத்தினால தான் அவர் கைது பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதுக்காக இந்த திமுக நபர்கள் உடனே போராடுறாங்க கைது நடவடிக்கை எடுத்து. அப்படின்னா அவர் என்ன வேணா பேசினா பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. உங்க வீட்டு பெண்கள் இப்படிதான் பேசுவார் அவரு அப்படின்னு தானே கேட்க தோணுது. கரூர் பிரச்சனை பத்தி யாருமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தடை பண்ணாங்கல்ல, அதை விட பார்த்தோன்னா மோசமா பேசியிருக்காரு இவர். அந்த அடக்குமுறையெல்லாம் இவங்களுக்கு ஓகே. ஆனா இந்த பக்கம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி பேசினார் அப்படின்னா கைது பண்றது வந்து தப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து பொதுமக்களே தாக்குறாங்க திமுக நபர்கள், பார்க்க முடியும் உங்களால. ஒருத்தர் ஸ்கூட்டில வந்துட்டு இருக்காரு, அவரை திமுக நபர்கள் வந்து வயசான பெருசுங்களா இருக்குல்ல, அவங்களாம் பார்த்தோன்னா போட்டு தடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க. என்ன மாதிரியான செயல் ஈடுபடுறாங்கன்றது நம்மளுக்கு புரியல. அவரை கைது பண்ணிட்டா பொதுமக்களை பப்ளிக் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறீங்கன்றதை நம்மளுக்கு புரியல. அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டேஷன் போங்க, இல்லை அப்படின்னா வழக்கறிஞர் கூட்டுவாங்க, ஜாமீன் எடுத்துகிட்டு போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதை விட்டுட்டு பொதுமக்கள் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, கேள்வி கேட்குறவங்க வந்து அடிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயல் இது? இதெல்லாம் சினிமா படங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நேர்லேயே பார்க்கலாம். அந்த லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க திமுக உடன்பரப்புகள். அப்படி உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தப்புதான் அப்படின்னு ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்குறாருன்னா இல்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பேசுனதை தப்பாக வெட்டி ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுனது லைவ் அப்படியே இருக்கு, எந்த ஒரு இதுவுமே கட்டகல, அவர் அப்படியே ஃப்ளோவெல்லாம் பேசி போயிட்டே இருக்காரு. அது அப்படியே இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெட்டி ஒட்டிட்டாங்க அப்படின்றாரு. இந்த அளவுக்கு ஆதாரம் பார்த்தோன்னா எல்லாருமே பார்த்துட்டு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து வெட்டி ஒட்டிட்டாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு இப்போவே ஒரு பொய் சொல்றாரு அப்படின்னா, இவங்க எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் பேசியிருப்பாங்க, மறைமுகமாக பேசியிருப்பாங்க. ஆஃப்லைனில் நம்மளுக்கு தெரியாது, ஆன்லைனில் பேசுனதுனால தெரிஞ்சு ஆஃப்லைன் என்னென்ன பேசியிருப்பாங்க, என்னென்ன சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்களேன். இதுதான் திமுகவோட ஆபாச ஐடி விங்க் அப்படின்னு நம்ம சொல்றது. இதுக்கு இந்த திமுக ஐடி விங்க் வேற அறம் வெல்லும்னு வேற போடுறானுங்க. என்னடா அறம் வெல்லு? எனக்கு புரியவே இல்லை. அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன வேணா பேசுவாரு, அதுக்கு யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? இதுதான் உங்களோட அறம்னு சொல்ல வர்றீங்களான்னு தான் கேட்க தோணும். இப்போ கூட சிடி நிர்மல்குமார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. சரி, அவரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம். அவர் பேசின அந்த விஷயத்த திமுகவில் இருக்கிற பெண்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே போட்டி காட்டுங்க, வீட்டில் நீங்களும் போட்டு பாருங்க, அது ஆபாசமா இல்லை அப்படின்றது அப்புறமா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரிதானே? அவர் பேசுனது ஃபேமிலியை உட்காந்து நீங்கள் பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு அருவருக்கத்தக்க விஷயத்தை பேசினார் அப்படின்னா அது கைது நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. திமுக அப்படின்னாலே ஆபாச பேச்சாளர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்க, கட்சி நிர்வாகிகள் பேசுவாங்க, யூடியூப்ல சில பேர் பேசுவாங்க, அமைச்சர்களும் சில பேர் பேசுவாங்க, எம்எல்ஏக்களும் பேசியிருக்கிறாங்க. சரி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க, இதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதும் விஜயில் எந்த அளவுக்கு இதை விட தரம் தாழ்ந்து விமர்சனத்து நபர்கள் எல்லாம் இருக்காங்க. மக்களையும் பார்த்தீங்கன்னா ஆபாசமா பேசுகிற நபர்களும் இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சுல. இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு. இவங்க இன்னுமே வந்து நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம் அப்படின்னு நினைப்பில் எல்லாருமே பேசினாங்க அப்படின்னா தூக்கி உள்ள வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? மார்கண்டையனை தூக்கி உள்ள வச்சாங்க, அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணனையும் தூக்கி உள்ள வச்சாங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் என்ன பண்ணுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தூக்கி உள்ள வச்சாதான் இவங்க அடங்குவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவரும் பேசுறாருல, நீ திமுக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் யாரும் பார்த்தோன்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்றக்காக தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தூக்கி உள்ள வச்சாதான் அவங்க அடங்குவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி இதை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. பாராட்டுக்குரியதான். இல்லைனா இவங்க யாரை வேணா என்ன வேணா பேசிட்டே இருப்பாங்க. அரசியல் ரீதியாக கருத்துக்களை வைக்கிறக்கும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பொதுவெளியில் ஒரு போராட்ட காலத்தில் இந்த மாதிரி பேசுறதும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு செயல். இதை வந்து கண்டிக்கிறாங்களே இந்த திமுக உடன்பரப்புகள். இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்போ அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 2021 வந்து இந்த சாட்டை துறைமுருகன் இருக்காப்புல,
அவர் வந்து இந்த கல்குவாரி பிரச்சனை நினைக்கிறேன் அங்கே முன்னாடி நின்று தடுக்கிறன்னு பேரில் சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார் தமிழ்நாடு அரசு. அங்கே சில வார்த்தைகள் ஆபாசமாக பேசிட்டாரு, அசிங்கமாக பேசிட்டார். உடனே அவரை கைது பண்ணி ஒரு 1.5 வருஷம் உள்ள வச்சாங்க. அப்போ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் கல்குவாரிக்காகலாம் அரெஸ்ட் பண்ணல, அவர் வந்து சில ஆபாசமான வார்த்தைகளை பேசிட்டாரு, ஒருமையில் பேசிட்டாரு, மரியாதை இல்லாமல் பேசிட்டார் அப்படின்றக்காக தூக்கி உள்ள வச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே விஷயத்தானே உதயநிதி ஸ்டாலினும் பண்ணியிருக்காரு. அப்போ உடன்பிறப்புகள் பார்த்தோன்னா இதை சொல்கிறாங்களே அவருக்கு எதிராக, இப்போ இதையும் பார்த்தோன்னா வந்து அதுக்கு எதிராக தான் எடுத்துக்கணும். ஆனால் இவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. அவர் கைது பண்ணக்கூடாதுன்னு தர்ணா வேறு பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த தர்ணா பண்ண கும்பல் எல்லாருமே உங்கள் வீட்டில் பெண்கள் இருப்பாங்கள்ல, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களெல்லாம் உட்கார வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவரில் பேசினார்ல அந்த ஸ்பீச்சை போட்டு விடுங்க. அதில் குழந்தைங்களா இருந்தால் புரியாது. அவர் என்ன சொல்கிறார் டாடி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குண்டான அர்த்தத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த லெவலில் ஒரு ஆபாசமான வார்த்தையை பேசுகிறார் அப்படின்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. இதுக்கு கூட நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் அப்படின்றதுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பாராட்டத்தக்கது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டபுள் மீனிங்காக பேசுறதுக்கு சொல்லி தரணுமெல்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு கேவலமாக பேசினார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ அடுத்தடுத்து விஜய் மேலே பேசிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அவர்களை பற்றி. அவர் பற்றி எந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான நபர் அப்படிங்கிறது எல்லாமே பேசுகிறாரு. ஆனால் அவர் எப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரியான கேவலமான வார்த்தையை பேசுகிறாரு. இதில் இந்த திமுக நபர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் விஜய் மட்டும் சிஎம் அங்கிள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பார்த்து சொன்னார் அப்படின்னு. சிஎம் அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர், அங்கிள் அப்படிங்கிறது ஒரு மரியாதையான வார்த்தை. இதில் என்ன அநாகரிகமான இருக்குது, ஆபாசமான வார்த்தை இருக்குது, நம்மளுக்கு புரியவே இல்லையே. சிஎம் அங்கிள் சொன்னதில் என்ன பிரச்சனை? அது இங்கே ஆபாசத்தில் வருது. உதயநிதி ஸ்டாலின் பேசுனதும் விஜய் பேசுனதும் ஒன்று அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. என்னத்த சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு மாண்பு கூட தெரியாத இவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு அந்தஸ்து கொடுத்துருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் மேலே கண்டனம் தெரிவிக்கிறாரு. பார்க்குறதுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து தாத்தா அப்படி தான் பேசினார், அதுக்கப்புறமா பிள்ளையும் அப்படி தான் பேசினார், இப்போ பேரனும் அப்படி தான் பேசுகிறாரு. அவ்வளோதானே, வேற என்ன? திமுகனாலே ஆபாச பேச்சு தான். அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இனியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலும் கைது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி எல்லாரும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடமாயிரும். அதனால் கைது நடவடிக்கை சரிதான். இது வேற காமெடியாக பார்க்குறாராம நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நாளைக்கு சட்டசபைக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக இந்த கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேற ஒரு சைடு கதறிட்டு இருக்காங்க. சட்டசபைக்கு நீங்கள் வராமல் இருக்கிறதே நல்லதான் தான் தோணுது. ஏன்னா எப்படி தான் வந்தாலும் பாதியில் ஓடிடுவீங்கல்ல. விஜயவால் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா 2 முறை சட்டசபை கூடியிருக்கு. 2 முறையும் பார்த்தோன்னா முழுசாக உள்ளே இருந்தாங்களாலாம் கிடையாது. அப்படியே எழுது வெளிநடப்பு செஞ்சு ஓடி போயிட்டாங்க. இப்போ மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அதனால் நீங்கள் சிறையிலேயே இருங்கன்னு சொல்லி தான் இந்த கைது நடவடிக்கை எடுத்துட்டாங்க போல். எனக்கு அப்படி தான் தோணுது இவங்க சொல்கிறத பார்த்தா. வந்தால் கடைசி வரைக்கும் இருக்கிறது கிடையாது, கேட்ட கேள்விக்கு பதில் கேட்டு போகிறது கிடையாது. இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ நீ சட்டமன்றத்துக்கு வந்தால் என்ன, வரலைன்னு என்ன அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இதில் வேற அவர் வந்து நாளைக்கு சில விஷயங்களை பேசிடுவார், அதுக்காக வந்து பயந்துட்டு கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவர் பேசுவார், ஆனால் அவர் பேசுனதுக்கு பதில் கொடுக்குற அங்கே இருக்கணும்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இருக்கிறது இல்லை, எஸ்கேப் ஆகிட்டாரு. ஃபஸ்ட்டு அவர் உள்ளே இருக்க சொல்லுங்கள் முழுசாக. கேள்விக்கு பதில் சொல்லுவார் விஜய் அவர்கள். தாவேக சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே போங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் உள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் வாங்க, இல்லைன்னா வராதிங்க, சிறைக்குள்ளே இருங்கன்னு தான் சொல்லிக்க தோணுது. தளபதியே பேசியிருந்தார்ல, இனிமேல் இவங்க சட்டமன்றத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா எல்லா கதவையும் இழுத்து சாத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பேசவே ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஓடிடுவாங்கன்னு சொன்னார்ல. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு இதன் மூலமாகவே புரியுது. இதில் வேற அவர் வந்தால் அங்கே அறுத்து தள்ளிடுவார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. நாளைக்கு சட்டசபையில் நம்ம வராமட்டோம்னா இவங்க அடுத்து தள்ளிடுவாங்க அப்படின்னு. அடுத்து தள்ளாமல் ஓடுனது யார் அப்படின்னு இவர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அடுத்து என்ன தள்ள போகிறீங்க அப்படிங்கிறத முழுசாக காட்டிட்டு போங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. வேற என்னத்தை சொல்ல. சரி, இந்த ஒரு கேவலமான பேச்சுக்கு கைது நடவடிக்கை போயிட்டு இருக்கு. இது என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரியும் பல போராட்டங்களில் போராடி மக்களை காப்பாற்றிட்டு சிறைக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரியும் தர்ணா பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது அப்படின்னு திமுக நபர்கள் பயங்கரமான ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு சிரிப்பாக வருது. என்னத்த சொல்கிறது. சரி, இத்தனை வருஷமா இப்படி பண்ணி தான் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆபாச நீதி பேசுனதுக்கு இந்த திமுக உடம்புகள் கொண்டிருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.